ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளையை பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. ரெண்டாவது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? கண்டிப்பாமா. கும்பம் பாத்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா நல்லா இல்லை. ஆனா நம்ம சொல்லும் போது கும்பம் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு 10 வருஷமாவே நல்லா இல்லை, 15 வருஷமாவே நல்லா இல்லை. சுய ஜாதகத்துல தசையும் நம்ம பாத்துக்கணும் இல்லைங்களா? அவங்க தசை பெருசா ஃபேவரா இல்லாம இருக்கலாம், அதனால ரொம்ப வருஷமா நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க, பாத சனியில இருக்காங்க. அப்ப நம்ம சனியை கால்குலேட் பண்ணி சொல்லும் போது ஏறக்குறைய கடந்த 6 வருஷமா சனி குத்தி 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 ரொம்ப நோகடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இனிமேல் பட்டு எந்த குத்தலையும் சின்ன பின்ன நான் கையில கொண்டு போனா கூட என்னால தாங்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் கும்பம் இருக்காங்க. என்ன ரொம்ப நொந்து போயிட்டாங்க, மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் அப்படின்லாம். எனக்கு ஜோதிடத்து மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் சுத்தமா இல்லைங்க. கடவுள் இருக்காரே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜ், ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா. இப்ப அதுக்கும் மேல நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுய ஜாதகம் பார்க்க வரும்போது கடந்த வருடங்களை விட சனி பாத சனியா வந்த அப்புறம் தாங்க எங்களுக்கு பிரச்சனைகளே பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி இருக்க பட்சத்துல இப்ப முதல் ரிலீஃப் என்ன அப்படின்னா, சனி மேல குருனோட பார்வை. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட போறாரு. உன்னை பயங்கரமா டார்கெட் பண்ணிட்டு இருந்த ஹை ஃபிளேம்ல வறுத்தெடுத்துட்டு இருந்த சனி அமைதியாக போறாரு. பெரிய பிளஸ். என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தவன் அமைதி ஆயிடுறான் அப்படின்ற ஒரு நிலைமை. ஆனா உண்மை என்னன்னா, ராசியாதிபனே சனிதான் உங்களுக்கு. புரியுதுங்களா? என்னன்னா ஒரு வாழ்க்கையை புரிய வைப்பார். இப்படி எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கை புரியறதுக்கு புரியாமே இருக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பட் இருந்தாலும் அது சனி நல்லிஃபை ஆயிட்டாரு, அது ஒரு பெரிய பிளஸ். இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் பாவத்துல அமர்றாருமா. 6ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. இப்ப கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு குரு முடிவு பண்ணிட்டார். நீ வேணானாலும் அவர் கொடுக்கதான் போற. ஆக கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர போறாங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், சும்மா சின்னதா ஒரு அடி ராட் வச்சுட்டாங்க, இன்னும் என்னோட பழைய நட வரல, இன்னும் நான் முதல்ல மாதிரி நான் ரெக்கவர் ஆகல, அதே கஷ்டம் வேதனை அப்படின்றது உடல் சார்ந்த உபாதைகள்னால நான் பண்றேன் அப்படின்றது அதுல இருந்து வெளியே வர போறாங்க. எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களா என்னை விட்டு விலகுவாங்க. நான் எதுவுமே பண்ணல, அவங்களா என்னை விட்டு விலகுவாங்க. பயந்து விலகுல, ஸ்மூத்தா விலகுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமா. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல நிம்மதி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மரியாதை இருக்க குடும்பத்துல, என்னோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்குது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டம் நிறைய இருக்கு. பயங்கரமா இல்லை, ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்துல எனக்கு எக்கனாமிக்கலி நாங்க சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு.
படிச்சுட்டேங்க, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையே கிடைக்கல, வேலைக்காக அலைஞ்சு அலைஞ்சு நான் நொந்து போயிட்டேன், எத்தனை இடத்துல ரெஸ்யூம் போட்டாலும் எனக்கு கால் ஃபார் லெட்டரே வர மாட்டேங்குது. நீ நினைச்சு பார்த்ததை விட சூப்பரான வேலை உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஆல்ரெடி வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, எல்லாமே மாறும். வேலை செய்யற உங்க இடத்துல உங்களை மூளையை தின்னுட்டு இருந்தவங்க, உங்களை உறவாடி கெடுக்க 4 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. நிறைய பேருக்கு பரதேச வாழ்க்கை, வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளணும். ரொம்ப நாள் கழிச்சு கும்பம் நல்லா சாப்பிடுவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க, லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க மனதளவுல. அந்த மாதிரி விஷயம் நடக்கும். மனதளவுல நினைச்சாலே அது மாறிடும் இல்லையா? இல்ல மாறும். அதுவும் இல்லாம நிறைய சுப விரயங்களும் இருக்கு. அதாவது 12ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு போது வீடு கட்டுறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்ப சுப செலவுகள் அப்படின்றது நிறைய நடக்கும். இப்ப கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் போதும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது நமக்கும் நல்லது தானே அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம்? ஜென்மத்துல ராகு இருக்காருமா, ஜென்மத்துல ராகு இருக்காரு, ஒரு மாய வலையை ஏற்படுத்துவார் அவரு. ஒரு இனம் புரியாத குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், இல்யூஷன், டெல்யூஷன், ஆலுசினேஷன், டிப்ரெஷன் அதெல்லாம் கொண்டு போவார். நம்மளுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி, சனியனோட ராசி, ரொம்ப தைரியமான பர்சனாலிட்டிஸ். ராகு ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ராகு ஏற்படுத்தக்கூடிய மாயவலை. நம்ம மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணாலே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க பர்சனாலிட்டிஸ். நடுவில் கொஞ்சம் குழப்பம் அப்படின்றது இருந்துச்சு. முதல்ல இருந்தே நான் ரொம்ப போல்டு, ரொம்ப தெளிவு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவு எல்லாமே இருக்கு, நான் நடுவுல கொஞ்சம் குழம்பிட்டேன், திருப்பி நான் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுன்றது சாதாரண. கண்டிப்பா. அதே மாதிரி ராகு ஜென்மத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். எல்லாரும் நேர்மையாவா சம்பாதிக்கிறாங்க, கச்சா முச்சான் சம்பாதிச்சு சௌக்கியமான வாழ்க்கை வாழலையா, நம்ம ஏன் நேர் வழியிலே போகணும், நம்மளும் ஏன் குறுக்கொழியில போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டோம். ஏன்னா ராசியாதிபன் சனி, நம்ம எப்பயுமே தனி வழி, நேர் வழி, குறுக்கு வழியில போனோம் அப்படின் போது சனி ஃபேவரா இல்லாத போது திருப்பி நம்மள வச்சு செய்வான். நீ அப்ப பண்ணல அதுக்கான தண்டனை இப்ப அனுபவிப்ப, புடி வாங்கிக்கோ அப்படின்னு அனுபவிப்பான். அப்ப எப்பயுமே நம்ம வழி தனி வழி, நேர் வழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் போதே மண்ணை தோண்டி புதைச்சிடணும். கண்டிப்பா இதுல கவனமா இருக்கும். கண்டிப்பா மேம். கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா என்ன விஷயமா இருக்கும் மேம்? அது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தொழில மேன்மை, முன்னேற்றம், வெளிநாடு வாய்ப்பு, கடன், இவ்வளவு கடன் இருக்கு, அடையுமா, அடையறதுக்கான வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தாங்க. இது நடக்கவே நடக்காது அப்படின்ற முடிவே அவங்க பண்ணிட்டாங்க. அதுல இருந்து பெருத்த ஒரு விமோச்சனம் அப்படின்றது சாலிடா வரப்போகுது. கடன் தான், கடனால கஷ்டப்பட்டவங்க கடன்ல இருந்து முழுசும் வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப கும்பராசிக்காரர்கள் எந்த கடவுள் வழிபாட செய்யலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா? ராசி அதிபன் சனி, நீ சிவனோட தான் லிங்க் ஆகணும். முடியும் அப்படின்னா ஒரு முறை கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதுமா. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் சிவன் கோயில்ல போய் உட்காந்துக்கோங்க. பார்க்ல உட்காடுறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்தாலே போதும், நிறைய நல்லது நடக்கும். ஈசனை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டணும், என்ன உருகி உருகி வேண்டணும். எந்தவித நியமங்களும் இயமங்களும் எதுவுமே இல்லாத நார்ம்ஸ், டேர்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாதது சிவ வழிபாடு. எதுவுமே இல்ல, இருக்கு நிர்மாலயம், அதுதான் சிவ வழிபாடு. ஆக சிவன் கோயில போய் சும்மா உட்காருமா. நீ பார்க்கல உட்காரதான் நினைச்சுன்னு கூட உட்காரு, உனக்கு நல்லது நடக்கலன்னா என்ன கேள், நானே அதுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். சிவ வழிபாடு மேன்மையை நோக்கி அப்படின்னு சொன்னோம் கும்பத்துக்கு.